ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரையில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரைக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களோட ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாகுங்க. இது கசப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கட்டு அளவுக்கு வல்லாரைக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கிட்டு செய்யும்போது இது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க, இப்போ சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இது எல்லாமே ஒன்று போல் செவந்து வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று போல் வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனால துவையலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நம்ம இதில் புளி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, தக்காளியே போதும். ஒருவேளை நீங்கள் புளி சேர்க்குறீங்க அப்படின்னா தக்காளியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இதை சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லா ஒரு கையளவுக்கு மல்லி இலை, கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வல்லாரையும் மல்லியையும் சேர்த்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி டைம் எடுத்து வதக்கும்போது அந்த கசப்புத்தன்மை முழுமையாக போய்டும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட கீரை இருக்கிறதே தெரியல. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு அந்த ஈரப்பதம் முழுமையாக போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வைங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா திக்காக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு செய்கிறதுனால நான் திக்காக கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேங்க. ஒருவேளை நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே துவையலோடு சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான வல்லாரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.